இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் எந்தெந்த பகுதிகள்ல யாரு முன்னேறுறாங்க, கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகள் போடுறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். கள நிலவரத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான பகுதிகளை ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய உமன் பகுதி. ஆக்சுவலா இந்த உமன் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர் பேஸ் இருந்திருக்கு. இந்த ஏர் பேஸ்ல மிக முக்கியமான பகுதிகளை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செய்தி என்னன்னா, ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன் தரப்பு வந்து பெருமளவுல செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த பகுதியிலுக்கும் அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோனுக்கும் மேபி சம்மந்தம் இருக்கலாம். இல்ல ஒரு வேளை அதிக அளவுல செஞ்சு கொண்டு வந்து இங்க டிப்ளாய் பண்ணியிருக்கலாம். ஸோ அத தெரிஞ்சுக்கிறதுனால இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தாக்குதல் நடந்தது. ஒரு பெரிய ஃபேக்டரி 12ஆம் தேதி ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில தாக்குதல் நடந்தது. இந்த ஃபேக்டரி இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த ஃபேக்டரியில வந்து பெரிய ஹேங்கர்ஸ் பெரிய பெரிய விமானங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல காமிகாசி ட்ரோன்கள பெருமளவுல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இத ரொம்ப புரொடெக்டடா வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா, அத தாண்டியும் ரஷ்யா வந்து அத தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மிக பெருமளவுல தீ விபத்துகளா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பல மணி நேரங்கள் தீ எரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. 2வது இந்த உமன்லயும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இது எப்படி கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, நீங்க நாசாவோட ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா? ஃபைரம்ஸ். ஸோ அதுல வந்து தீ பிடிச்சு எரியுது அப்படின்னா அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இதுல அதிக நேரம் வந்து பாத்தீங்கன்னா தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு இந்த ஏர்பேஸ்ல. இந்த பகுதியில மிக பெரும் தாக்குதல் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணியிருக்காங்க. மேபி உக்ரைனோட ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன் இருக்கு இல்லையா? ட்ரோன் மேனுஃபேக்சரிங் யூனிட் அந்த கேபிள். ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி ஃபுல்லாவே நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது போல செய்திகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான இமேஜஸ் எல்லாமே சைடுல லோட் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம நேரா களத்துக்கு போயிடலாம். முதல்ல கர்ஸ்க் பகுதி. கர்ஸ்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வட கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இது கர்ஸ்க்ன்றது ரஷ்யாவோட ஒரு ஒப்லாஸ்ட். ஸோ கர்ஸ்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மவுஸ்ல நான் சும்மா மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கர்ஸ்க் பகுதி. ஸோ சும்மிலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில என்டர் ஆயிருந்தாங்க. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது இந்த ஒலிஷ்னா கர்னல் இந்த 2 பகுதி தான். இதுல இந்த கர்னல்ல மிக முக்கியமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ், அதாவது இங்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் தான். இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் கிட்ட ரஷ்ய தரப்புல இருந்து காம்ப்ரமைஸ் பேசி இருந்திருக்கிறாங்க. இங்க பாருங்க, அந்த பகுதியில இருந்து நீங்க கிளம்பி போயிருங்க, உங்களை நாங்க தாக்குதல் பண்ண மாட்டோம். அது சர்ச், ஆர்த்தடாக்ஸ் சர்ச், ரொம்ப பழமை வாய்ந்த சர்ச். அதை சேஃபா வந்து ப்ரொடெக்ட் பண்ணா அந்த இடத்துல சண்டை வேண்டாம் அப்படிங்கிறது போல கேட்டு பார்த்துருந்துருக்கதா சொல்றாங்க ரஷ்ய தரப்புந்து. ஆனா இதே மத்தவங்க இந்த உக்ரைன் மேற்கு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புந்து எப்படி தகவல்கள் வருது, உக்ரைன் தரப்புந்துலாம் வருதுன்னா, அங்க இருக்கிறவங்களெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லி சரண்டர் ஆக சொல்லியிருக்கிறாங்க. சரண்டர் ஆயிருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு ஆப்ஷன் அப்படிங்கிற சொன்னதா உக்ரைனுக்கு ஆதரவா பேசக்கூடிய சில சேனல், அதுவும் பிரபலமான சேனல் தரப்புல தான் இது போல பிரதானமா சொல்லப்பட்டுட்டு வருது. அது வந்து உக்ரைன் தரப்பு தான் சொல்றாங்க. ஆனா ரஷ்ய தரப்பு வந்து அப்படி சொல்ல கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அங்கருந்து கிளம்பிருங்க அப்படிங்கிறது போல அவங்க ரெக்வெஸ்ட் வச்சு தான் சொல்லப்பட்டு வருது. ஆனா இத வந்து உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்ச கும்பிடுறவங்க நபர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல ஒரு கமாண்டர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கக்கூடிய அந்த டீமுக்கு தலைமை தாங்குறவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் தான். ஸோ அதனால அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நெகோசியேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலருந்து இவாக்குவேட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கும்போது, திடீர்னு ஒரு ரிவோல்ட் அந்த உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை நடந்திருக்கு. இதனால அந்த இந்த கமாண்டருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அதாவது உக்ரைன் தரப்பு வந்து அவங்கள கொன்றுக்கிறாங்க. இது போல நெகோசியேஷன் நடக்கிறதுனால. ஸோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மீதம் இருக்கிறவங்களாம் சண்டை பிடிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருந்திருக்காங்க. இதனால அந்த சர்ச்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கலவரமா இருந்திருக்கு. அந்த பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சதுனால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ரஷ்ய தரப்பு வந்து அந்த சர்ச்சை வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன நடந்திருக்குன்னா, இது போல ரஷ்யா வந்து சர்ச் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் அந்த பகுதியில உக்ரைன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேக்கிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பரப்பப்பட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல 300 உக்ரைனோட வீரர்கள் இருந்திருக்காங்க. சரணடைய மறுத்திருக்காங்க. 2வது அங்கிருந்து போறதுக்கும் மறுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால அங்க சண்டை பிடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவா இருந்துக்கிறாங்க. இதனால வேற வழி இல்லாம ரஷ்யா அந்த காம்ப்ளெக்ஸ் அடிச்சிருக்காங்க. சர்ச் அடிக்கல. அந்த சர்ச்சுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய
காம்ப்ளெக்ஸா இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல தாக்குதல் பண்றதுனால சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. இதனால ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் பண்ணிக்கிறோம். கிளம்ப மாட்டேங்கிறாங்க, சண்டை பிடிக்கிறேன்றாங்க. நம்ம என்ன பண்றது? அப்படிங்கிறத போல அவங்க சொல்லிக்கிறாங்க. சர்ச்சுக்கு எந்த சேதமும் இல்லாம மீட்டு தரோம் அப்படிங்கிறது போல ராணுவ தரப்புல இருந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. ஸோ என்ன நடக்க போகுது இந்த பகுதியில அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா 300 நபர்கள் கிட்ட இந்த பகுதியில சுத்தி வளைச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தது வேகமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ லோட் ஆயிருக்கும். அதோட காட்டு பகுதியில வெல் ஆர்கனைஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முன்னேறதுனால அந்த பகுதி முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து அந்த கர்னலுக்குள்ளேயே போறாங்க. இதனால சுத்தி வளைச்சிருவாங்க. நம்ம இப்ப மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த சர்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிட்டு இருந்தோம். அடுத்தது ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு பகுதி நான் தோராயமா வரையற பகுதிகள் எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. ஏன்னா, அதனால தாங்க ரஷ்ய வீரர்கள் மூவ்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய டைரக்ஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வரும்போதே இந்த கர்னலோட வடக்கு பகுதி, வட கிழக்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய அந்த வீடியோல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் பகுதியிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா? இந்த சப்ளை லைன்ஸ் இந்த சர்ச்சுக்கு போகக்கூடிய வழிகள். ஸோ அது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஏன்னா 1½ கிலோமீட்டர் தான் வருது. ஸோ இந்த பகுதியில வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா போ முடியும். ஏன்னா இந்த பெல்சி ரிவர் போயிட்டு இருக்கறனால அவங்களால எதுவும் கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஆயுதங்கள்லாம் பண்ண முடியாது. ஸோ சப்ளைஸ் ஏதாவது வேணும்னா ஒண்ணு ட்ரோன் வழியா கிடைக்கும். இல்லன்னா வேற ஆப்ஷன் இல்ல. அவங்களுக்கு இதுக்கு மேல கடந்து போறாங்க அப்படின்னா ரஷ்யாவோட ட்ரோன் கண்ட்ரோல்குள்ள தான் வருது. பெரும் சேதத்தை சந்திச்சிருவாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. ஸோ இதனால ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்னலையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல அட்டாக் பண்றாங்க அப்படின்னா தான் இன்கேஸ் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இந்த பகுதியிலேருந்து அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது தடுக்கப்படும். ஸோ அதனால அங்கே இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸை கட் பண்ணிட்டு இந்த கர்னலை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அப்படின்னா முழுவதும் சுற்றி வளைக்கப்பட்டுருவாங்க. தோராயமா இந்த கர்னலை வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 400-500 பேர்த்துக்கிட்ட சுற்றி வளைச்சு பிடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்கேஸ் நெகோசியேஷன் எதுவுமே இல்லாமல் பின்வாங்காம அவங்க நின்று தொடர்ந்து சண்டை பிடிச்சாங்கன்னா உயிரிழப்புகள் அதிகமா இருக்கும் உக்ரைனுக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அட் த சேம் டைம் ரஷ்யாவுக்கு அது நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி நம்ம கீழே வந்துட்டோம் அப்படின்னா ஒச்சான்ஸ்க் பகுதி, அதாவது இது கர்கிவ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா ரஷ்யா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒன்று வந்து லிப்சி டைரக்ஷன்லையும் இன்னொன்று வந்து ஒச்சான்ஸ்க் டைரக்ஷன்லையும் எடுத்திருந்தாங்க. ஏன் இந்த பகுதிகளை வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கனெக்டிவிட்டி பெல்கிராட்ல இருக்கு. 2வது இந்த பகுதியிலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 40 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெல்கிராட் இருக்கு. ஸோ ஈஸியாக ஒரு அட்டாக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பெல்கிராட்குள்ள வந்து பூந்துருப்பாங்க. அதாவது இப்போ எப்படி கர்ஸ்க் பகுதிக்குள்ள வந்தாங்க, ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெல்கிராடோட டவுனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மிக பெரும் பின்னடைவை ரஷ்ய தரப்பு வந்து சந்திச்சிட்டு இருப்பாங்க. அதை சேவ் பண்ணணுன்றதுக்காக ரஷ்யா இந்த லிப்சி பகுதியிலும் ஒச்சான்ஸ்க் பகுதியிலும் வந்திருந்தாங்க. ஸோ ஒச்சான்ஸ்க் சிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிட்டி. இந்த சிட்டியில் வந்து ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரி, ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஆனால் இப்போ அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு இல்லையா? ஓச்சா ரிவர். ஸோ இந்த ரிவரோட வடக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. தெற்கு பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த பகுதி தான், இந்த ஒச்சான்ஸ்க் பகுதி தான். ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ், ட்ரோன் வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல லிட்டரலா ஒரு பில்டிங்கும் இல்லை. ஒரு மிக பெரும் டவுனா இருந்தது. ஒரு சில மாசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தூள் தூளா போயிடுச்சு. அந்த அளவுக்கு மிக பெரும் தாக்குதல் இந்த பகுதியில் நடந்திருக்கு. நல்ல வேலையா ரஷ்யா இடத்துல டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் லூஸ் விட்டுருந்தாலும் இந்த ஒச்சான்ஸ்க்கு பதிலா ரஷ்யாவோட பெல்கிராடு பகுதியில் நடந்திருக்கும். பெல்கிராட் டவுன் வந்து பாத்தீங்கன்னா நிர்மூலமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ரஷ்யா ரொம்ப ஃபோக்கஸ்டா இன்டெலிஜென்ஸ் டேட்டா கிடைச்சதுனால முன்கூட்டியே ரியாக்ட் பண்ணதுனால இதை தடுத்துட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இந்த குப்பியான்ஸ்க் பகுதி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கர்கிவ் உட்பட்ட ஒரு பகுதி தான். இப்போ நம்ம மேப்ல பார்ப்போம். இந்த அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இந்த குப்பியான்ஸ்க் டவுன். ஸோ இந்த குப்பியான்ஸ்கை பிடிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல இருந்து பல வழிகளில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது குப்பியான்ஸ்கோட வடக்கு பகுதி கலினோவ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. குப்பியான்ஸ்கோட வடக்கு பகுதியிலையும் குப்பியான்ஸ்கோட கிழக்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இதை சுற்றி வளைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஸ்கல் ரிவர் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவர். இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ரஷ்யா பார்டருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா போகும். இது வந்து ரஷ்யா. ஸோ ரஷ்யாக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ இந்த இடத்துல வரணும் அப்படின்னா ரஷ்யாவுக்கு இந்த பகுதிகள் வந்து சேஃபாக இருக்கணும். ஸோ சேஃபாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை லைன்ஸ் கிளியராக இருக்கும். இது ரோட் மேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ரோடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரோட் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் ரஷ்யா எடுக்கணும். ஸோ இந்த கமிங்கா பகுதி, 2வது இந்த
ட்ரோபோபில், கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்ஷ்னே பெர்ஷியா. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த ட்ரோஷ்னா இது ஒரு பெரிய டவுன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சத்தமே இல்லாம ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள முழுவதும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல இடங்கள் இந்த இடத்துல சண்டை நடந்ததெல்லாம். அடுத்து இந்த ஜபாட்னி. ஸோ இந்த பகுதிகளா பிடிச்சதுனால ஈஸியா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, குப்பியான்ஸ்கோட வடக்கு பகுதியில பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஆஸ்கல் ரிவர கிராஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்மிங்கா பகுதியில அதுவும் குறிப்பா இந்த கம்மிங்காவோட வட வட மேற்கு பகுதின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது மேப் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வடக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ வடமேற்கு இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஏரியாக்குள்ளலாம் ரஷ்யாவோட இன்ஃபேண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வர முடியாது. ஏன்னா அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்கல் ரிவர் இருக்கா? ஸோ பெருமளவில் ஆர்மெட் கார்ஸ்லாம் உள்ள எடுத்துட்டு வர முடியாது. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதிகளை நியூட்ரலைஸ் பண்ணோம். ரஷ்யாவோட இப்போதைக்கு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் நான் மார்க் பண்ணி தரேன். இந்த பகுதிகளில் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை ட்ரோனை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதாவது சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது ரஷ்யாவோட கிரவுண்ட் ட்ரோன்ஸ். இந்த கிரவுண்ட் ட்ரோன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, காமிகாசி ட்ரோன் தான். நார்மலாக இந்த FPV ட்ரோன்கள் என்ன செய்யுது? ஸோ அதே போல தான் இதுவும். உக்ரைனியன்ஸ்லாம் மறைஞ்சிருக்காங்க. இது போல விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குன்னா, அந்த இடத்துக்குள்ள போய் இது வெடிக்குது. ஸோ இது போல செய்யறதுனால அதிகமான சேதங்கள் ஏற்படுது. அதுக்கப்புறமா இன்ஃபேண்ட்ரிஸ் உள்ள அனுப்புறாங்க ரஷ்ய தரப்புல. ஸோ இன்ஃபேண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனியா ஒரு கம்பெனிக்கு 2 பேர் இல்ல 5 பேர் இது போல டீமா அனுப்புறதுனால கொஞ்சம் மெதுவா தான் முன்னேறுறாங்க. ஆனா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இந்த பகுதியில முன்னேறிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதிகள்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. பல மாசமா இந்த பகுதிகள் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இதுல 6 செட்டில்மெண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அதுல மிக முக்கியமான ஒரு டவுன் த்ரோஜ்னா. ஸோ இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க. இது இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, லிமென் பகுதிக்கு போயிடலாம். அடுத்த மிக பெரும் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த லிமென் பகுதியில் நடந்துட்டு இருக்கு. இதை பிடிக்கிறதுக்காக தான் ரஷ்ய தரப்பு இந்த பகுதியில முன்னேறிட்டு இருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு டஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, ட்ரெஞ்ச் லைன் லோட் பண்றேன். இங்க பிளாக்கா லோட் ஆயிருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஞ்ச். நீங்க கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப பழைய ட்ரெஞ்ச் தான். ரொம்ப நாளா வந்து அதாவது இந்த 2014க்கு அப்புறம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பகுதிகள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு டெம்பரவரியா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இன்னும் உக்ரைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கல. ஸோ அந்த பகுதிகள் எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு அவங்க தரப்பு வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இங்கிருந்து வரக்கூடிய வீடியோ பதிவுகள் அது நம்ம பார்ப்போம். இந்த பகுதி ஏன் ரஷ்யாவுக்கு முக்கியம்? இந்த இருக்கக்கூடிய ட்ரென்ச்லாம் பிடிக்கணும்னா, இது வந்து டிஃபென்ஸ் லைனை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ டிஃபென்ஸை யூஸ் பண்ணியிருக்கும் போது இந்த யாம்போ லிவ்கா இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்கன்னு உக்ரைன் தரப்பே சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிராசிங் இருக்கு. இந்த இடத்துல பிரிட்ஜஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ ரஷ்யா வந்து இந்த வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவில் கிராஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெர்னிலேருந்து கிராஸ் பண்ண முடியும். அது கூடவே இந்த லுஹான்ஸ்க் டொனெட்ஸ்க் இந்த பார்டர் பகுதி இருக்கு இல்லையா? ஸோ இந்த வழியிலேருந்து கிராஸ் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உக்ரைன் வந்து அட்டாக் பண்றாங்கன்னா, இந்த வழியா தான் அட்டாக் பண்ண முடியும். அதுக்கு சேஃப் கார்டுக்கு இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரென்ச்சஸாக அவங்களால ஹோல்டு பண்ணிக்க முடியும். இந்த ட்ரென்ச்சஸ் எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்காக அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பண்ணாதான் ரஷ்யா இந்த இடத்துல வந்து லிமென் அட்டாக் பண்ணும்போது உக்ரைனோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இவங்க இந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா சப்ளை லைன்ஸ் போகாது. ஸோ அதாவது ஆர்மெட் காலம்ஸ் ரஷ்ய வீரர்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் எதுவுமே போகாது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் உக்ரைனோட வீரர்களை தள்ளி விட்டுட்டு இந்த பகுதியில் போய் இந்த லிமனை தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தாக்குதல் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் இந்த த்ரோபில்லியா இருக்கு இல்லையா? இது வந்து ஃபாரஸ்ட் பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதியிலேருந்து அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. மிக பெரும் தாக்குதல்கள் இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. இதுல எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாசம் ஏப்ரலோட 1ஆம் தேதியோட கணக்கு இப்போ லோட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். டார்க் ரெட்டா இருக்கு இல்லையா? லோட் ஆகுது இல்லையா? ஆக்சுவலாக நான் பிளாக் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால வேரியன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக 1ஆம் தேதியிலிருந்து இந்த 15 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மூமெண்ட்ஸ்ல சண்டை பிடிச்சி இந்த பகுதிகள் எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோவோமிக்கலைவ்கா இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ களத்துல என்ன நடந்திருக்கு, எந்தெந்த பகுதிகளை ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க, என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிற தெளிவாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்து போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.